சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு அம்மாவோட பாசம் ரொம்ப ஓவரா தான் இருந்துச்சு. நான் ஒண்ணு நினைச்சா அது வேற ஒண்ணா நடந்துருச்சு. சாரிடா. சாரி. நீ பண்ணதுக்குலாம் நான் வாங்கணுமா? அந்த மலர் கர்ப்பமா இருந்தா கர்ப்பமா இல்லன்னா எனக்கு என்ன? எதையோ பண்றது லூசுத்தனமா ஐடியா கொடுத்து என்ன அடி வாங்க வச்சிருக்க? உன்னை நம்பி நானும் போய் கேட்டேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். டேய் போது நிறுத்துடா. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன் அக்காவுக்காக ஒரு அரை கூட வாங்க மாட்டியா? அரை வாங்கலாம், ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நீ போடுற பிளான் எல்லாமே சொதப்பலாதான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீ மொக்க வாங்குற, நான் அரை வாங்குறேன். சரி விடுடா. நான் என்ன இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா உன்னை சொல்ல சொன்ன? நல்ல வேளை நீ சொன்னதை நான் போய் சொல்லியிருந்தா உனக்கு விழுந்த அரை எனக்கு விழுந்திருக்கும். சரிடா, எதுக்கு இப்ப முறைக்கிற? எத்தனை தடவை நீ பண்ணதுக்கெல்லாம் நான் பிரச்சனையில மாட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கைமாறா ஒரு அரை வாங்கிட்டேன்னு நினைச்சுக்க. டேய் நீ கொஞ்சம் ரிலாக்ஸா கூலா இரு. நான் இன்னொரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். என்னது? இன்னொரு பிளானா? சூப்பர் பிளானோ சொதப்பல் பிளானோ எல்லாத்தையும் உன்னோடய வச்சுக்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி வேற ஊர்ல போய் உட்காந்துட்டான். நான் மட்டும் உன்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன். டேய் என்னடா நீ அப்பாவை அவன் வேணும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படியே பண்றதுன்னா அப்புறம் உனக்கும் மரியாதை இல்ல சொல்லிட்டேன். அமைதியாயிருடா, எதையாவது வளரி தொலைக்காத. இல்ல இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏடா உங்க அக்காவுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு மூளையே இல்லையா? ஏதோ போட்ட சோத்த தின்னோமா போத்திக்கிட்டு தூங்கினோமான்னு இல்லாம தங்கச்சிம்மா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு அக்காவும் தம்பி மாறி மாறி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏன்டா? பாரு, எதுவும் வேலை வெட்டிக்கு தான் போறது இல்ல. இந்த மாதிரி வெட்டி வேலையாவது பார்க்காம இருந்தா இந்த அறையை நீ வாங்கியிருப்பியா? இந்த பாரு, ஒழுங்கா உங்க அக்கா பேச்சை கேட்டு ஆடாம உங்க அப்பா மாதிரி எங்கேயாவது போயிடு. இவ கூட இருந்துகிட்டு இந்த சித்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சின்ன பின்னம் ஆயிடுவேன். நீ மட்டும் என்ன உழைச்சுதான் இந்த வீட்டுல தின்னுட்டு இருக்கியா? பெருசா அவனை சொல்ல வந்துட்ட? அம்மா, நான் உழைச்சுதாம்மா சாப்பிடுறேன். அந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன அப்படி என்ன பாவம் பண்ணன்னு கேக்குறிய? உங்க கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்றேன். பாரு துர்கா, நீங்க 2 பேரும் இப்படி பண்றத நான் போய் அத்தைகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சிவாவுக்கு விழுந்த அறை தான் உனக்கும் விழும். இந்த பாரு, அத்தை உன்னை நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை தயவு செஞ்சு நீ வீணடிக்காத. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். தங்கச்சிமா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்றதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியே. நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? உன் வயித்துல ஒரு புழு பூச்சி இருக்கான்னு எனக்காவது வருத்தப்பட்டிருக்கியா? இல்ல என்ன ஒரு புருஷனா நல்லபடியா நடத்திருக்கியா நீ? சரி விடு, நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு உதவா கரையா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதை எப்போது நீ புரிஞ்சிட்டு இருக்கியா? சுயநலமா இருக்கிற உனக்கு எப்படி மத்தவங்க கஷ்டம்லாம் புரிய போகுது? ஏய் நிறுத்துறியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம், இதுல குழந்தை வேற ஒரு கேடு. சும்மா என்கிட்ட ஆட்டத்தை காட்டாத. அந்த மலர் இந்த வீட்டை விட்டு போன அடுத்த நொடியே உன்னையும் துரத்தி அடிச்சு விரட்டி விடத்தான் போறேன். அதுக்கப்புறம் சோத்துக்கு என்ன பண்றதுன்னு இப்பவே யோசிச்சு வச்சுக்க. இது பாரு, அனாதையா இருந்த என்ன நல்லா படிக்க வச்சு அவர் ஆபீஸ்ல ஒரு உத்தியோகமும் போட்டு கொடுத்துருக்காரு. வெளியே போறது நீங்களா இல்ல நாங்களான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பாவம் பண்றவங்க எல்லாம் இப்படியே தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அது உன் மூலமா தான் நிரூபணமாக போகுது. அப்போ யாரோட ஆட்டத்தை யார் அடக்குறான்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.
அங்கிள் ஆ வாமா பிரீத்தி. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆண்டி வீட்ல இல்லையா? இங்கதாம்மா இருந்தா. சுசிலா, சுசிலா, இங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. இத வரேங்க. எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. பிரீத்தி, பிரீத்தி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எங்கம்மா போயிட்ட நீ? அது திடீர்னு பிசினஸ் விஷயமா நான் ஃபாரின் போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதான் உங்க யார்கிட்டயோ சொல்ல முடியல. வாங்க பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பார்வதி. சரி, நீ ஏன் நின்னுகிட்டு இருக்க? வந்து உட்காரு. வா வா உட்காரு வா. அப்புறம் பிரீத்தி, இத்தனை நாளா எங்களை நீ பார்க்க வராமலே இருந்துட்ட. எங்க நீ எங்களை எல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, திரும்ப வந்துட்டியே. என்ன ஆண்டி, அது எப்படி நான் உங்க எல்லாரையும் மறப்பேன்? சாரி ஆண்டி. ஐயோ, நீ எதுக்காகம்மா சாரி எல்லாம் சொல்ற? இல்ல ஆண்டி, நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். நான் இந்தியா வந்ததோ சந்தோஷ காண்டாக்ட் பண்ணதா ட்ரை பண்ண. அப்புறம்தான் நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் ஆண்டி. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது என்னால உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு ஆண்டி. பரவாயில்லம்மா, எங்களுக்காக நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிறேங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆண்டி, ஆண்டி அழாதீங்க ப்ளீஸ். இல்ல பிரீத்தி, நீ இருந்தப்போ என் பிள்ளைங்க எப்படி இருந்தா? ஆனா அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. யாருக்குமே ஒரு பாவமும் செய்யாதவமா என் சந்தோஷ். ஆனா அப்படிப்பட்டவன் மேல இப்படி கொலைப்பழிய போட்டு ஜெயில் தண்டனையை அனுபவிக்க விட்டுட்டாங்களேம்மா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம சந்தோஷுக்கு எதுவும் ஆகாது. நான் இங்க வரதுக்கு முன்னாடி சந்தோஷ ஜெயில போய் பார்த்துட்டு தான் வரேன். என்னம்மா சொல்ற? விஷயம் தெரிஞ்சதும் நான் அவரைதான் போய் பார்க்க போனேன். சந்தோஷ் நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அவரை பார்த்துட்டு நேரா நான் இங்கதான் வரேன்.